Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல go to ஸ்டேட்மென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்டிஜர்ல இருக்கிற டிஜிட்ஸை கவுண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ற ஒரு நியூ ஃபைலை ஓபன் பண்ணி அத C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C ஃபைல் அப்படிங்கிறதுனால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். stdio அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ரெண்டாவது ஹெடர் ஃபைல் பாத்தீங்கன்னா console input output அப்படிங்கிற ரெண்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void main நம்மளோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகுற பாத்தீங்கன்னா மெயின் பார்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால என்ன பண்றது இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம எந்தெந்த வேரியபிள்ஸ் உள்ள ப்ரோகிராமிங்ல யூஸ் பண்றோமோ அந்த வேரியபிள்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணனும். நான் என்ன பண்ண போறேன் இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இன்டிஜர் டைப்ல நம்ம கொடுக்க போற அந்த இன்டிஜர் வேல்யூவை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்காக இன்கிரிமெண்டல் ஆபரேட்டருக்காக c அப்படின ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வேரியபிளை என்ன பண்றேன் லாங் இன்டிஜரா நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். long அப்படிங்கிற கீவேர்ட் இந்த இடத்துல கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clear screen அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the number அப்படினு சொல்லி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நம்பரை scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்காக பாத்தீங்கன்னா address of n அப்படினு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா n அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க வேல்யூவை நான் 10 ஆல டிவைட் பண்ணி அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா c++ அதாவது c அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க வேல்யூவை ஒரு வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா goto அப்படிங்கிற ஸ்டேட்மென்ட் இந்த யூஸ் பண்ணி இந்த ப்ரோகிராம் போட போறோம். அதனால goto அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா yes அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதாவது நமக்கு இந்த goto ஸ்டேட்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு லூப்பிங் மாதிரியே வர்க் ஆகும். அதாவது இந்த goto அப்படிங்கறதுல நாம எந்த நேம் கொடுக்கறோமோ அந்த நேம்ல இருந்து மறுபடியும் நமக்கு ப்ரோகிராம் ரன் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா கண்டினியூவா நமக்கு இந்த goto ஸ்டேட்மென்ட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு லூப்பிங் process நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு process நமக்கு ஸ்டாப் ஆகாது. அது ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன பண்றேன் if கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். if n not equal 0 அதாவது n அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க வேல்யூ 0வா இல்லாத வரல எனக்கு என்ன ஆகணும் இந்த goto ஸ்டேட்மென்ட் அப்படிங்கிறது ரன் ஆகணும். ஒருவேளை நமக்கு 0 ஆனா இந்த goto ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆக கூடாது. ஜஸ்ட் என்ன பண்றேன் இந்த ப்ரோகிராம்ல எனக்கு இந்த scanf கீழ s அப்படிங்கறது கொடுத்துறேன். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோகிராம் டோட்டலா அந்த n அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க வேல்யூ 0 ஆகற வரலும் நமக்கு இந்த goto ஸ்டேட்மென்ட் ரன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நமக்கு அந்த எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த c அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு ஸ்டோர் ஆயிடும். நான் என்ன பண்ண போறோம் printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி number of digits அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்றேன். number of digits நம்ம பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்ஸ்ங்கிறது இன்டிஜர் டைப். அதனால %d அப்படிங்கிற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன். நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா c அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால c அப்படினு சொல்லி கொடுத்தேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ லாங் இன்டிஜர். அதனால என்ன பண்றேன் இந்த இடத்துல %ld அப்படிங்கிற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர்னு கேட்குது. என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு 3 டிஜிட் நம்பர் டைப் பண்ணுறேன். 1 2 3 அப்படின்னு டைப் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அதில் 3 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆயிடுச்சு. அதேமாதிரி என்ன பண்ணுறேன் ஒரு 4 டிஜிட் நம்ம கொடுத்தாலும் சரி 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். அதில் நம்ம 4 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி எந்த இன்டிஜர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு அதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ப்ரோகிராம் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம் சீரிஸ் வேணாலும் அல்லது ப்ரோகிராமிங் டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.